ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஒரு 5 வாழைக்காய், தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயமும் பூண்டும் ப்ளஸ் கருவேப்பிள்ளை. முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம செய்ய போது வாழைக்காய் கறி, அதனால் நமக்கு ரொம்ப அதிகமான எண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். பொரியிற அளவுக்கு ஃப்ளேம் லைட்டாக ஏற்றி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரியுங்க. அடுத்து கொஞ்சோண்டு உளுந்து போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கலாம் பரவாயில்ல, நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிள்ளை, பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அசஃபோட்டிடா, அதாவது பெருங்காயம் போட்டுக்கணுங்க, பெருங்காய பவுடர். இப்போ நல்லா வதக்கிக்கணும். அசஃபோட்டிடா எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம உள்ள கேஸ் எல்லாம் வெளியே ஏற்றிடுங்க. மெயினாக எதுக்குன்னா, நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்காங்க. அது ரொம்ப அதிகமாக கேஸ் உடம்புல உற்பத்தி செய்யக்கூடியது. அதை நீக்கிறதுக்காக நம்ம பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். நல்லதுக்கு தான். கொஞ்சோண்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் நாங்கள் போடுறோம் 5 வாழைக்காய்க்கு. தேவையான அளவு மல்லித்தூள், அது 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 5 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வேக வச்சு அது கிட்டத்தட்ட லைட்டாக நொறுங்குற அளவு டெக்ஸ்சரில் போடணும். நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். வேக வச்ச வாழைக்காய் தாங்க போடணும், வேக வைக்காமல் போட முடியாது. வாழைக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சோண்டு துருவி வச்சு தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லைங்க, அது போடணும் தேவையான அளவு. நான் 5 வாழைக்காய்க்கு இன்றைக்கி அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் போடுறோம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு சிம்லேயே வச்சு வேக விடணுங்க.
இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. சிம்லேயே தாங்க வேக விடணும். இது நல்லா வெந்து வந்துடும். நல்லா அது மசிகிற அளவுக்கு வந்துடணும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வாழைக்காய் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே லைட்டாக கிட்டி விட்டு நல்லா இந்த மசிகிற அளவுக்கு வரணுங்க. மசிகிற அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வர அளவுக்கு பண்ணணுங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப கேஸ் ஆனது, அதனால தான் நம்ம அசஃபோட்டிடாவும் அதாவது பெருங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நிறையா. இந்த டிஷ்ஷை இப்போ செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.